வணக்கம். சனி கிரகம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது ஒரு கிரகம், அதை சுற்றி வளையம் இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த வளையம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மார்ச் 2025 விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க இந்த சாட்டர்ன், அதாவது சனி கிரகத்தோட ரிங்கு தெரியல நம்ம கண்ணுக்கு அப்படிங்கிறத. அப்போது அது மறைஞ்சு போயிடுச்சா என்ன அப்படின்னு பார்த்தா அது நிஜமாவே மறையல. அது ஒரு இல்யூஷன். அதாவது இப்போ வெயில் காலங்களில் நமக்கு காணல் நீர் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு இல்யூஷனால தான் நமக்கு அது இல்லாத மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக சாட்டர்னில் ரிங் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அது மறைஞ்சு போகலை. இது ஏன் இல்யூஷனால நமக்கு இப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பூமி எப்படி ஒரு டில்டட் ஆக்சிஸில் ஒரு மாதிரி சாஞ்ச கோணத்தில் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கோ, அதே மாதிரி சனி கிரகமும் அது ஒரு டில்டட் ஆக்சிஸில் சூரியனை அதோட வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டுருக்கு. இப்படி ரெண்டு கிரகமும் சுற்றி வந்துட்டுருக்கும்போது நம்ம ஒரே மாதிரியே அந்த சனி கிரகத்தை எர்த்துலேருந்து பார்க்க முடியாது. சில சமயங்களில் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது அந்த சனி கிரகத்தை கீழ் வழியாக, அதை மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் நம்ம கீழே இருந்துக்கிட்டு அதை மேலே பார்க்குற மாதிரியும் இருக்கும். அதனால் நம்ம பூமியிலேருந்து அந்த கிரகத்தை பார்க்கும்போது அது ஒரு நேரம் அதோட வளையம் வேறு மாதிரி தெரியும், ஒரு நேரம் வளையம் இல்லாத மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அதில் வளையம் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தான் தெரிகிறது. நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது அந்த வளையம் தெரியாத சமயங்களை விஞ்ஞானிகள் ரிங் பிளேன் கிராசிங் ஈவெண்ட்னு சொல்கிறாங்க. இது ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நிகழும். ஏன்னா நம்ம பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிற மாதிரி இந்த சனி கிரகம் ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றதுக்கு 29.4 வருஷங்கள் எடுத்துக்குது. அதனால இந்த நிகழ்வை ஒரு அரிய நிகழ்வாக கருதுறாங்க விஞ்ஞானிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிகழ்வு ஏற்படும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் புலப்படுது. ஏன்னா ஒரு 13 மூன் அதில் இருக்கிறது கண்டுபிடிச்சதே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தப்போ தான். ஆனால் நிலவுகள் கிரகத்தை சுற்றி வருது. இந்த ரிங்கு அந்த சுற்றுவட்ட பாதையில், அந்த மூணோட சுற்றுவட்ட பாதையில் இந்த ரிங்கு இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அது தெரியறது இல்லை. இந்த மாதிரி நிகழ்வு, இந்த ரிங்கு இல்லாத மாதிரி நமக்கு ஒரு இல்யூஷன் டைமில் தான் அந்த மாதிரி மூணு இருக்கிறதே நமக்கு தெரிய வந்துச்சு. ரிங்குன்னு சொல்கிறோமே, இது எதனால் உருவாயிருக்குன்னு பார்த்தா ஐஸ் பார்ட்டிகல்ஸ்னால தான் இது உருவாயிருக்கு. ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகி அது அப்படியே அசையாமல் அப்படியே ஒரு டிஸ்க் மாதிரி ஃபார்ம் ஆனது தான் இந்த ரிங்கு. எத்தனை ரிங் இருக்குன்னு பார்த்தோன்னா சாட்டர்னில் மொத்தம் 7 ரிங் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சனி கிரகத்தை பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தமிழ் கிளி.